ஒரு தொலைபேசிக்கும் இன்னொரு தொலைபேசிக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது இல்லையா, அதற்கு முக்கியமாக பயன்படுவது இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் தான். இப்போ நாம தொலைபேசி இணைப்பு மூலமாக நாம பேசுறோம், தகவல்களை பரிமாறிக்கிறோம். இந்த தகவல்கள் ஒளி வடிவில் ஒரு தொலைபேசி இணைப்பில் இருந்து மறுமுனையில் இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்புக்கு செல்கிறது. அதற்கு தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பயன்படுது என்று பார்த்தோம். இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நாம பேசக்கூடிய அந்த தகவல்கள் ஒளி வடிவத்தில் இன்னொரு இணைப்புக்கு செல்லப்படுது. ஆனால் வெறுமனே அந்த ஒளி பயணிக்காது. அதை ஒரு கண்ணாடி இழையிலேயோ அல்லது ஒரு நெகிழி பொருளிலேயோ நாம கொண்டு சென்று மறுமுனையில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி இணைப்போடு சேர்க்க வேண்டும். இதன் அடிப்படையில தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் என்பதை ஒளி இழை என்று சொல்கிறார்கள். அதாவது தகவல்கள் ஒளி வடிவத்தில் இழைகளாக ஒரு முனையில் இருந்து, ஒரு தொலைபேசி இணைப்பில் இருந்து மறுமுனையில் இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் என்பதற்கு ஒளி இழை அல்லது ஒளியியல் இழை என்று அறிஞர்கள் பெயர் சூட்டியிருக்காங்க. மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்.